விஜய் அவர்களுடைய 15 நாள் சுற்றுப்பயணம் சனி ஞாயிறில் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரும்பாலும் சனிக்கிழமை தான். எப்படி பார்க்குறீங்க சார்? 15 நாள் எத்தனை மாதம்? 4 மாதம் போது 4 மாதம் அதை 15 நாளாக வடிகட்டி எசன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமா? இந்த பிஸ்மி இந்த போன்றவர்கள் சொல்கிறாங்க புக்கு வச்சுன்னேக்கிறாரு. புக் வச்சுனேக்கிறாரா? ஆமாம், படிச்சுட்டே சமீபமாக படிச்சுட்டே இருக்காரு. 30 நாளில் அரசியல்வாதி ஆவது எப்படி, சிறந்த மேதை ஆவது எப்படி நடக்காது. நான் வரல சொகுசாக இருப்பேன். உங்களுக்கு என்ன எண்ணம் அப்போனா? அந்த என்னடா பண்ணுவீங்க? ஓட்டு போடுவீங்க. என்ன பெரிய இதுவா? நான் வந்தால் நான் யார் தெரியுமா? நான் வந்தால் ஓட்டு போட போகிறீங்க. இந்த முகமே போதுன்னு சொல்கிறாருல, அந்த எண்ணம் தான் அப்படியே தேமையான செத்தவங்க இல்லை சுண்ணாம்பு கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கிறது. அப்புறம் போய் ஜான் ஆரோக்கியசாமி போய் அவன்கிட்ட அதை கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்தால் அதை வந்து நடிக்கிறது ஆக்ஷன் அப்படின்னோடனே அங்கிள் வாட் அங்கிள் இவர் பேசுறது பார்த்துருக்கீங்களா? சாதாரணமாக பேசுவார். அங்கேயே நடிக்க சொல்கிறான். உடனே நாம் இது பண்ண வேண்டாமா? இல்லை, அந்த ஸ்கிரிப்டில் நான் பார்க்குறேன் மக்களை பார்த்து பேசவும் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நான் ஆச்சரியமாக எடுத்துங்க. இந்த சனிக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்காருல்ல சார், அதையே விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணுற ஆள் உங்களுக்கான பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? உங்கள் இதில் பிளாக் டிக்கெட்டு தானே? 200 டிக்கெட் 1500 இருக்குதுன்னா பேர் பிளாக் டிக்கெட் தான். இந்த மாதிரி மன்ற செயல்பாடுகள் அப்படி தானே போகுது. இதை ஆப்ரேட் பண்ணி இந்த ஒருத்தரை கூட்டு வந்து பொதுச் செயலாளர் ஆக்குனா அடிப்படை அரசியல் அறிவு இருக்குதான்னு செக் பண்ணணும்ல. நீங்கள் போயிட்டு எஸ்பி கிட்ட லெட்டர் கொடுத்து கை கட்டி நிறுத்துக்கிற அந்த லெட்டர் கொண்டு போய் பூஜையில் வச்சு இன்னும் வேட்புமனு தாக்கறா பண்ணுற பூஜார்கிட்ட கொடுத்து அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த மனுவை கொண்டு வந்து இங்கே எஸ்பிகிட்ட கொடுக்குறேன். எதுக்கு? கடவுளே எஸ்பி மனசை மாற்று. டிஜிபியே சொன்னாலும் எஸ்பி மனசு மாறாமல் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. இது கூத்தா இருக்குல்ல. இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இருந்தா சனிக்கிழமை தான் நீங்கள் இது நடத்துவீங்க. அவர் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்க வந்து இந்த அரசு விட்டுருமா? அவரை என்ன பண்ணும்? ஒரு நாள் சொல்லுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். அப்புறம் சரி கொடுத்துட்டே இருங்க, நான் மீறிட்டே இருக்கிறேன். வேற எஃப்ஐஆர் போடுவாங்க, போடுங்க. அப்புறம் நாளைக்கு அவங்களே தூக்கி கைது பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணுங்க. எவ்வளோ நாள் கொலையா பண்ணிட்டாரு நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? இப்போ எடப்பாடி போறாரு, அவரை மட்டும் நான் விரும்பி அனுமதிக்கிறேன். அவர் எப்படி போறாரு? நீங்க தானே முதன்மை சக்தி. அவங்கள கூட சொல்லி நீங்க நாங்க தான் திமுக அப்படின்றீங்கல்ல. ஆனால் ஒன்றுமே இல்லாத எடப்பாடி எழுச்சி பயணம் போய்கிட்டு இருக்காரு. கூட்டத்தை பார்த்தீங்கல்ல. நான் இந்த டேட்டில் இங்கே வர்றேன், நீங்கள் தடை விதிக்கிறீங்கன்னா நான் வருவேங்க. அடிச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த தில் அவருக்கு இல்லைன்றீங்களா? வேற என்னங்க, 4 தடவை அரெஸ்ட் பண்ண 5ஆவது தடவை என்ன பண்ணுவாங்க? போலீஸ் என்னங்க பண்ணுவோம்? நான் கேட்குறேன். 50 பேர் வந்தால் தடுக்கும், அடிக்கும், ஓடுறான்னோம், பேரிகார்டு போடும், எல்லாம் பண்ணோம். அந்த இடத்துல 500 பேர் வந்தால் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. 5000 பேர் வந்தால் ஒதுங்கி வழி விட்டுருவாங்க. வழக்கு யார் மேலே இல்லை? சீமான் மேலே இல்லையா? மக்கள் பிரச்சனை தொட்டு பேசுனீங்கன்னா உங்க திருத்தணி மக்களும் அதை ரசிப்பாங்க. நீங்க டாஸ்மார்க் எடுத்து பேசுறாரு வச்சுக்கோங்க, திருத்தணியில இருக்கிற தாய்மார்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். நம்ம விஷயத்த அவர் பேசுறாருப்பா அப்படின்ற ஒரு ஒட்டுதல் வரும். ஆனா நீங்க அந்த அலங்கார வார்த்தைகள் வச்சு டெம்ப்ளேட் வார்டு பேசுனீங்கன்னா அவங்க எப்படி உங்களோட ஒட்டுவாங்கன்னு கேட்குறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய 15 நாள் சுற்றுப்பயணம் மொத்தம் டிசம்பர் வரைக்கும் போகிறாருங்க. சனி ஞாயிறில் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரும்பாலும் சனிக்கிழமை தான். எப்படி பார்க்குறீங்க சார்? 15 நாள் எத்தனை மாதம்? டிசம்பர் வரைக்கும் போகுதுங்க. 3 மாதம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் போகுது. 4 மாதம் அதை 15 நாளாக வடிகட்டி எசன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமா? ஆமாம். அதுவும் கிட்டத்தட்ட 4 மாதம் போகும். 100 சில்லற நாள். ஆமாம். சனிக்கிழமை அவர் வருவார், கமலஹாசன் வருவார், இப்போ விஜய் சேதுபதி வர்றாரு. இப்போ அதே மாதிரி அரசியல் என்னும் பிக் பாஸில் சனிக்கிழமை தோறும் அந்த ஹோஸ்ட் வந்து நம்ம விஜய் வர்றாரு. இப்படிதானே இதை பார்க்கணும். அரசியல் கட்சியாக அண்ணாமலை சொன்னதான், அரசியல் கட்சியாக இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் 24/7 ஆமாம் நீங்கள் அவைலபிளாக தான் இருக்கணும். 2வது, நீங்கள் ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அரசியல் வர முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் வராங்கன்னா அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும். இல்லாமல் யாராவது அரசியல் வருவாங்களா? இல்லை, இருக்க மாட்டேன், முடியாது. நான் அரசியல் வர்றேன் அப்படின்ட்டுலாம் வந்து வர்றதுக்கு இது ஒன்றும் கம்பெனி கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் அந்த ஐடி இதிலலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு ப்ரொஃபஷனல் பீரியட் 15 நாள். ஆமாம். அந்த மாதிரி கிடையாது இது. இந்த பிஸ்மி இந்த போன்றவர்கள் சொல்கிறாங்க புக்கு வச்சுன்னேக்கிறாரு. புக் வச்சுனேக்கிறாரா? ஆமாம், படிச்சுட்டே சமீபமாக படிச்சுட்டே இருக்காருன்னு. 30 நாளில் அரசியல்வாதி ஆவது எப்படி, சிறந்த மேதை ஆவது எப்படின்னு நடக்காது. நீங்கள் படிக்கிறதும் சரி, நீங்கள் உங்களுடைய அறிவு விருத்தின்றது அது ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்களுடைய புறச்சூழ்நிலை, நீங்கள் பேசுகிற மனிதர்கள், வாங்குகிற தகவல்கள், நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் படிக்கிற விஷயங்கள், நீங்கள் கேட்கிற விஷயங்கள் எல்லாம் கலந்தது தான் உங்களுடைய அறிவு. திடீர்னு ஒரு இது வந்துடுமா? வரவே வராது. அப்போ இவர் வந்து திடீர் சாம்பார்
திடீர் இது மாதிரி திடீர் அரசியல்வாதியாக உள்ளக வந்துட்டார். வந்தது கூட பிரச்சனை இல்லை, 2 வருஷம் இருந்துச்சு டைம். அண்ணாமலை கூட முதல் வருஷம் இந்த அப்படி கொண்டு வந்து ரஜினிக்காக கொண்டு வந்தாங்க. ஆமாம், அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருங்க, அப்படியே போங்க, திடீர்னு ரஜினி அது உங்களை கையை காட்டுவார், ஆமாம், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் உருட்டினாங்க. அப்புறம் ரஜினி பேக் அடிச்ச உடனே சரி வந்து ஜாயின் பண்ணிங்கன்னு பிஜேபியில் ஜாயின் பண்ண வச்சாங்க. இவரு குஷ்பு இன்னும் 2-3 பேர் சேர்ந்தாங்க. குஷ்பு கூட அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல. அண்ணாமலை வேற லெவலில் இம்ப்ரூவ். இன்னைக்கு தமிழக அரசியல்வாதிகளில் தெளிவாக பாயிண்ட் வச்சு பேசக்கூடிய, இந்திய அளவில் அந்த திட்டங்கள் மற்ற விஷயங்கள் தமிழக அரசுடைய திட்டங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஆளுன்னா அண்ணாமலை இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் காமெடியாக அவரை கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர் தயாராகிட்டார், தன்னை மெருகேற்றிக்கிட்டாரு. இதுக்கு அவருக்கு தேவைப்படுச்சு ஒரு 2-3 வருஷம் தேவைப்படுச்சு வச்சிங்கன்னா. நீங்கள் அந்த மாதிரி உங்களை தயார்படுத்திருக்கணும். எப்பத்துலேருந்து 2023 வந்தீங்க. சரி, அதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சு தானே 2023. ஆமாம் ஆமாம் ஆமாம். டீம் அமைச்சதே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 20கள்லேயே இவர் அமைச்சிட்டாரு டீம். இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும். அப்பத்துல இருந்தே இவர் தமிழக அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சு தன்னுடைய படங்கள்ல ஒரு 2-3 பாடல்கள். ஆமாம் ஆமாம். என்ன கவிஞர்களா இல்லை சொன்னா அற்புதமா எழுத போறாங்க, காட்சி வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் ஹோம்ஒர்க்கும் பண்ணல, தன்னை தயார்படுத்திக்கிற வேலையும் பண்ணல. நான் வரல சொகுசா இருப்பேன், உங்களுக்கு என்ன எண்ணம் அப்பனா அந்த என்னடா பண்ணுவீங்க, ஓட்டு போடுவீங்க, என்ன பெரிய இதுவா, நான் வந்தா நான் யார் தெரியுமா, நான் வந்தா ஓட்டு போட போறீங்க, இந்த முகமே போதும்னு சொல்றாருல, அந்த எண்ணம் தான். அறிவு தேவையில்லை, முகம் போதும், அப்படிதானே அதோடைய அர்த்தம். அதனால என்ன ஆகுதுன்னா இவருக்கு நடைமுறையில் வரும்பொழுது பிரச்சனையாகுது. இன்னொன்று, இவர் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காரு, இல்லை ஒரு நாலேஜபிள் பர்சன், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தனக்கு கீழே யார் இருக்கணுன்றதை கரெக்டாக தேர்ந்தெடுப்போம். ஒரு அரசியல் தலைவராக கட்சி ஆரம்பிச்சு, இப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்தார். எம்ஜிஆர்னு இவங்க ஒப்பிடுறாங்க. அது இமயமலையும் பரங்கிமலையும் ஒப்பிடுற மாதிரி. எம்ஜிஆர் பல 10 ஆண்டுகள் திமுகவில் ட்ராவல் பண்ணி நிர்வாகியா எம்எல்ஏவா பிரச்சாரம் பண்ணி ஒரு பிரச்சாரகராக ஒரு சிறந்த நடிகராக இருந்து அதில் தனக்கான காட்சிகளை எப்படி அமைக்கிறது எல்லாவற்றிலும் ஒரு எண்டை தொட்ட ஒரு எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ கூட அவர் வந்து நான் மட்டும்தான் இருப்பேன் அப்பா, அந்த இவர் அப்போ ஒருத்தர் இருந்தார், ஒரு அவருடைய அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவர் புசி மாதிரி முசிறி புத்தன் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஹேண்டிகேப்டு. அவர் அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர். அவர் ஏப்பா நீங்கள் வா, நீ தான் பொதுச் செயலாளர், நான் தான் தலைவர்னா எம்ஜிஆர் பண்ணல. சரி சரி, எம்ஜிஆர் பொதுச் செயலாளர், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இவர் கூட டிராவல் பண்ண டிஎம்கேல இருந்து வந்தவங்க, இப்படி ஒரு பெரிய அரசியல் பட்டாளத்தோட தான் எம்ஜிஆர் இறங்கினார். இது இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு, பொதுக்கூட்டங்கள், சினிமா தயாரிப்பு, சினிமா நடிப்பு ஒரு பக்கம், இப்படிதான். அப்போ இது எதையுமே செய்யாத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் விஜய். அவர்கிட்ட என்ன மைனஸு, தனக்கு கீழே கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நமக்கே பிரச்சனை. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், நமக்கே யார் கல்லால் உட்காரணும், ஹோட்டல் நிர்வாகம் எப்படி, சமையல் என்னென்ன பண்ணணும், யாரை போடணும், நமக்கே சிக்கல். நம்ம வந்து நமக்கே விட ஒரு மோசமாக இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து மேனேஜர், ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர்லாம் வச்சுருக்காருங்களே, அவரெல்லாம் நீங்கள் ஒரு அறிவாளியை பார்க்கலையா? ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக வருவாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பலரும் ஃபெயிலியர் ஆவாங்க. ஒரு அண்ணாமலைக்கு 4-5 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அண்ணாமலையுடைய முனைப்பு வேறு. அந்த மாதிரி எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடராஜ் வந்தார், மயிலாப்பூரில் எம்எல்ஏ நிற்க வச்சாங்க, என்ன ஆச்சு? ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லாம் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு அந்த இந்தியாவுடைய நிர்வாகத்துக்கான படிப்பு அது. அந்த படிப்புக்கான படித்து எக்ஸாம் எழுதணும். இதுலேயே நீங்கள் மண்ணுங்களாலாம் இருக்கவங்களாம் பார்த்துருக்கோம். அப்போ அவன் மனப்பாடம் பண்ணி எப்படி ஐபிஎஸ் ஆகிட்டான், ஐஏஎஸ் ஆகிட்டான், ஐஆர்எஸ் ஆகிட்டான்னு செம்ம நாலேஜ் உள்ள பர்சனும் பார்த்துருக்கோம். புற அறிவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசியல் மற்ற விஷயங்களில் புற அறிவு இருக்கும். அதே மாதிரி ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் ஐஏஎஸ்ஸாக வந்துட்டு வேறு நாலேஜாக இருக்காது. தெர்மோகோல் விட்டாங்கல்ல, ஆமாம், அது இவராக விட்டார் இல்லை, அங்கே சொல்லியிருப்பாங்க, விட்டுருப்பாரு. அது பண்ணது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஃபாரின்ல கருப்பு கலர் பால் விடுவோம். ஆமாம், அந்த பால் ஃபுல்லாக அது போய் ரொப்பிடும், அப்படியே மூடிடும். அந்த பால் பறக்காது, அப்படியே பரவிடும். அது வந்து சூரிய வெப்பத்தை தடுத்து அந்த நீரை வந்து ஆவியாகாமல் பார்த்துக்கும். இங்கே தெர்மோகோல் விட்டாலே காற்றுல அப்படி தூக்கிட்டு பறக்கும். அதுக்கு இது ஒட்டினாங்க. அது பாவம் மினிஸ்டர் இருந்ததுனால அவரும் போயிட்டாரு. ஆனால் பண்ணதெல்லாம் ரெண்டு ஐஏஎஸ்ல அந்த இடத்துல இருந்தது. அவர் இப்போ கூட இருக்காரு, அந்த ஐஏஎஸ் ஏதோ ஒரு நல்ல செல்வாக்கான பதவியில் தான் இருக்காரு. அப்போ இது பட்டறிவு தானே, இது பொது அறிவு. இது தேவையில்லை, என்னோட அறிவு இல்லை உனக்கு, யார் அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு அந்த ஐஏஎஸ் கேட்கணும்.
அப்போ நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து படித்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களே தவிர பொதுவாக மக்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. இன்னொன்று, அதிகாரிகள்கிட்ட ஒரு புத்தி இருக்கும். அவன் எல்லாமே அவன் பேப்பரை தான் பார்ப்பான். பேப்பராகவும் கணக்கு வழக்கு என்னாவும் தான் பார்ப்பானே தவிர மக்களுடைய பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டான். 90% அப்படி தான் இருப்பான். 10% தான் இது ஸ்கீம் வந்து மக்களை பாதிக்கும் இதுன்னு. ஆனால் இப்போ வர்றது எல்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்குது, நமக்கு இதில் என்ன தேர்த்த முடியும், நம்ம அமைச்சர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல முடியும், இதை இப்படி பண்ணால் இது இப்படி தான் மக்கள் விரோத தன்மைகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த சனிக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்காருல்ல சார், அதையே விமர்சனம் பண்ணுறாங்க. சனிக்கிழமை அரசியல்வாதி, வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இதை எப்படி பார்க்குறது நம்ம? அதுக்கு தான் நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து நிற்கிது. நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணுற ஆள் உங்களுக்கான பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? உங்கள் இதில் பிளாக் டிக்கெட் தானே, 200 டிக்கெட் 1500 இருக்குதுன்னா பேர் பிளாக் டிக்கெட் தான். இந்த மாதிரி மன்ற செயல்பாடுகள் அப்படி தானே போகுது. இதை ஆப்ரேட் பண்ணி இந்த ஒருத்தரை கூட்டு வந்து பொதுச் செயலர் ஆக்குனா அவருக்கு முதல்ல அடிப்படை அரசியல் அறிவு இருக்குதான்னு செக் பண்ணணும்ல. ஒரு ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட ஒரு ஈவெண்ட்டை கொடுத்தா சூப்பராக பண்ணுவான். இவருக்கும் அதுக்கும் புஷிக்கும் அந்த ஈவெண்ட் மேனேஜருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சாரதிக்கு போடுவார், சாமியானா போடுவார், அதை பண்ணுவார். ஆனால் அரசியலுக்கு உங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளர் கொண்டு வரணும்னா அவனுக்கு ஒரு முதல்ல அவனுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் கோபம் இருக்கணும். இப்போ அஜித்குமார் மரணமா அதில் கொஞ்சமாக கோபம் வரணும். அப்போ தான் அவன் போய் விஜய்கிட்ட சொல்லுவாப்புல, ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க, இது ரொம்ப அநியாயம், இந்த விவகாரத்தை நம்ம கையில் எடுத்தே ஆகணும், இதை எடுத்தால் கட்சிக்கு மரியாதை, மக்கள் அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இருக்கணும். அவன் தான் அரசியல்வாதி, அவன் தான் ஒரு பொதுச் செயலாளராக இருக்க முடியும். நீ போயிட்டு எஸ்பி கிட்ட லெட்டர் கொடுத்து கை கட்டி நின்றுட்டுக்கிற, அந்த லெட்டரை கொண்டு போய் பூஜையில் வச்சு இன்னும் வேட்புமனு தாக்கறா பண்ணுற, பூஜார்கிட்ட கொடுத்து அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த மனுவை கொண்டு வந்து இங்கே எஸ்பிகிட்ட கொடுக்குறேன். எதுக்கு? கடவுளே எஸ்பி மனசை மாற்று, டிஜிபியே சொன்னாலும் எஸ்பி மனசு மாறாமல் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, இது கூத்தா இருக்குல்ல. இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இருந்தா சனிக்கிழமை தான் நீங்கள் இது நடத்துவீங்க. இன்னொன்று நம்ம இப்படி பார்க்க வேணாம் சார். இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த சனிக்கிழமை பர்மிஷன் கொடுக்கறதுக்கு அரசு பல நிபந்தனை கொடுக்குது. அவர் தொடர்ச்சியா மக்களை சந்திக்க வந்து இந்த அரசு விட்டுருமா? அவரை என்ன பண்ணும்? விட மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம், அப்புறம் சரி கொடுத்துட்டே இருங்க, நான் மீறிட்டே இருக்கிறேன், வேற எஃப்ஐஆர் போடுங்க, அப்புறம் நாளைக்கு அவங்களே தூக்கி கைது பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணுங்க. எவ்வளோ நாள் கொலையா பண்ணிட்டாரு நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? அரசியல் ரீதியாக கைது பண்ணால் சாயந்தரம் விட்டுற போகிறாங்க. ஆமாம், வேற என்ன ரிமாண்டா பண்ணுவாங்க? இல்லை, ஒரு பயம் இருக்காதா? ஒரு உச்ச என்ன 153 போட போகிறீங்க, அவ்வளோதான், வேற என்ன பண்ண போகிறீங்க? வேற என்ன பண்ணுவீங்க? இல்லை, இந்த குறுகிய நாள் பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 15 நாள் தான் பண்ண. எடப்பாடி போகிறாரு, அவரை மட்டும் நான் விரும்பி அனுமதிக்கிறேன் கிடையாது. அவர் எப்படி போகிறாரு? அவர் எதிர்கட்சி தலைவர், பல அரசியலை பார்த்துருக்காரு, அனுபவம் இருக்கு, அவர் போறாரு. ஏங்க நீங்களும் அரசியல் கட்சி, அவங்களும் அரசியல் கட்சி தான், நீங்க தானே முதன்மை சக்தி. அவங்கள கூட சொல்லி நீங்க நாங்க தான் திமுக அப்படின்றீங்கல்ல. ஆனா ஒண்ணுமே இல்லாத எடப்பாடி எழுச்சி பயணம் போய்கிட்டு இருக்காரு. கூட்டத்தை பாத்தீங்கல்ல? ஆமா, அவர் கூட்டம் வருது, அவர் பேசுறாரு, இவங்களை போட்டு வரிசையா வம்பு கட்டி இழுத்துட்டு இருக்காரு. பதில் சொல்ல முடியல உங்களால. எல்லாம் நடக்குது இல்லை. எடப்பாடி போயிட்டு எஸ்பிட்ட லெட்டர் கொடுத்து நான் அடுத்து குன்னம் போறேங்க, குன்னம்ல நான் இந்த இடத்துல தான் இப்படியா சொல்லுங்கிறாங்க. இல்ல வேற யாராவது அமைச்சர்கள் சட்டத்தை மீறி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அப்ப சட்டத்தை மீறிட்டாரா? சார் இப்போ இவர் வந்து புதுசா இப்பதான் வந்துக்கிறாரு, இவர் நெருக்கடி கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவர் போராட்டத்தெல்லாம் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏங்க அது போலீஸ் பிரச்சனைங்க. நான் வர்றேங்க, நான் இந்த டேட்ல இங்க வர்றேன், நீ தடை விதிக்கிறீங்கன்னா நான் வருவேங்க, அடிச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த தில் அவருக்கு இல்லைன்றீங்களா? வேற என்னங்க, நீங்க 4 தடவை அரெஸ்ட் பண்ண 5ஆவது தடவை என்ன பண்ணுவாங்க? ஏங்க இது வந்து தேவையில்லாத வேலை, இது அவருக்கு வரவேற்பு பெருகும். நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நடைபயணம் அந்த அப்போ சந்திரபாபு நாயுடு ரொம்ப பிரில்லியண்டாக மூவ் பண்ணி தோக்கடிச்சு அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். ஜெகன்மோகனை வந்து உள்ளத்துக்கு போட்டாங்க, அப்புறம் வெளியில வராப்புல நடைபயணம் போறாரு அப்பா மாதிரியே. ஆமா, அதுக்கு அவ்வளோ தடை. அவர் நாட்டில் மீறி போய் தான் இருந்தாரு. கூட்டம் வர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் விட்டாங்க. போலீஸ் என்னங்க பண்ணோம் நான் கேட்குறேன்? 50 பேர் வந்தா தடுக்கும், அடிக்கும், ஓடுறான்னோம், பேரிகார்டு போடும், எல்லாம் பண்ணோம். அந்த இடத்துல 500 பேர் வந்தா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, 5000 பேர் வந்தா ஒதுங்கி வழி விட்டுருவாங்க. அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, வழக்கு போடுவாங்க, அவ்வளவுதான். வழக்கு யார் மேல இல்ல? சீமான் மேல இல்லையா? எல்லார் மேலே வழக்கு இருக்கு. ஆமா, அரசியல் தலைவர்னு வந்துட்டா வழக்கு இருந்தாதான் மரியாதை. அப்புறம் என்ன இவர் மேல கூட போட்டாங்களே அந்த கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துருப்பாரு, தொண்டர்கள் எல்லாம் மேலே ஏறினாங்க, இதுக்கு வந்தாங்க, ஒருத்தர் கீழே தள்ளிட்டாங்க, அதனால இவங்க வழக்கு. அது நீங்க அதுலயே பாருங்க, அதான் சொல்றேன், இவர்கள் அரசியல் கட்சியா இல்லைன்னு. மற்ற கட்சியில எல்லாம் வழக்கறிஞர் அணி இருக்கும். ஆமா, இவர்கள் வழக்கறிஞர் அணி ஒன்னா, சட்ட நிபுணர் சட்ட குழுன்னு ஒன்னா. எங்கேயா அந்த கூத்த பாத்திருக்கீங்களா? இது ஒரு பார்ட்டு. உங்கள்ட்ட தான் இது எல்லாம் இருக்குல்ல. அவன் வந்து போர்ஜரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், உளுந்தவன் வேற ஒருத்தன்,
கொடுத்தவன் வேற ஒருத்தன் அதை பதிவு வேற பண்றாங்க. நீ கோர்ட்டுக்கு போகணுமா வேணாவா? நீ கோர்ட்டுக்கு போறியோ இல்லையா, ஒரு பிரஸ் மீட் வச்சு இந்த அயோக்கியத்தனம் பண்ணது எங்க தலைவர் மேல 3 பிரிவுகளை பொய் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த அரசு இவ்வளவு வேலை பண்ணுது, அட உளுந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஒரு நியாயம் இருக்குங்க, நீயா செட் பண்ணி பண்ற, உனக்கு என்ன இது, நாங்க இதை விட மாட்டோம், அந்த அதிகாரி மேலேயும் வழக்கு போடுவோம், கோர்ட்டுக்கு போகணும் பேசணுமா வேணாவா? நீ மைக்கு நிட்டுனா அவன் ஏதாவது கேட்பான்ல, அங்கிருந்து வேற செட் பண்ணி வேற அனுப்புவாங்க கேள்வி. ஆமா, பயம் அரசுக்கு தெரியாதுல்ல. இவர்கள் எல்லாத்துக்கும் ஆசை வந்துச்சுங்க, ஹோட்டல் வைக்கணும்னு ஆசை. ஆனா என்ன வாங்கணும், எந்த மாவை எப்படி கலக்கணும், என்ன தோசை சுடணும், இட்லி எப்படி செய்யணும் எதுவும் தெரியாது. ஆனா கடையை திறந்துட்டாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல வருவாங்க, கடையை போட்டு மூடி ஒருத்தன் அங்க படுத்திருப்பான், ஒருத்தன் இங்கே படுத்திருப்பான். வடிவேல் வந்து இந்த இதுக்கு சொல்லுவாரு ஊத்தாப்பத்துக்கு. ஆமா, அதுல கடைசியில் என்ன சொல்லுவானுங்க, நாங்களே போர் அடிக்குதுன்னு வந்து ஊத்தாப்பம் கேட்குறேன். அந்த கதை தான் இது. இவங்களை எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கோபம் தான் வருது. நாங்களே கட்சி ஆரம்பிச்சு போயின்னு எங்களை வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்குறேன். இதெல்லாம் கட்சி நடைமுறையா? இல்ல, கிட்டத்தட்ட அந்த சுற்றுப்பயணத்துல தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு 15 நாள்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்ற ஒரு வலுவான கட்சியினுடைய தலைவர், அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. ஆனா அவங்களே 230 தொகுதிக்கு போறாங்கன்னா இவரெல்லாம் அங்கங்க இடத்துல போயிட்டு மூஞ்ச மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறாரு. எப்படி பாக்குறீங்க அதை? நீங்க அதுக்கே ஓட்டு போட்டோம் நம்புறாரு விஜய். இவர்கள் இப்ப சனிக்கிழமை வீக்கெண்டு அந்த இது வந்து முதல் நாளே சக்சஸ் ஆகாது. ஏன்னா 3 வேற தொகுதி. ஆமா, தொலைவு வேற ஜாஸ்தி. திருச்சியில இருந்து அடுத்த ஒரு பெரம்பலூர் போறாரு, அங்க இருந்து அப்புறம் அரியலூர் போறாரு. இந்த தூரம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இவர் பேசுறது என்ன பேச போறாருன்னு இருக்கு. இப்ப எடப்பாடி போறாருன்னா, இப்ப திருப்பூர் போனாருன்னா சாயப்பட்டுற பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சொல்லுவாரு. ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு, டிஎம்கே என்ன பண்ண தவறுச்சு, ஏடிஎம்கே திட்டங்களுக்கு எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிச்சு, அங்க தேர்தல் வாக்குறுதி என்ன நிறைவேற்றல, நான் வந்தா என்ன பண்ணுவேன், நான் வந்தா இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வருவேன், இதெல்லாம் பண்ணுவேன். இத்திட்டங்களை தாண்டி அந்த மக்களுடைய பிரச்சனை இருக்குல்ல, அந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனை, நீராதார பிரச்சனை, எல்லாத்தையும் தொட்டு பேசுறாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் அவருக்கு அந்த டீம் கொடுக்குறாங்க. இவர் நோட்ஸ் எடுத்துருக்காரு, பேசுறாரு, பேப்பர் வாங்குறாரு, அதை பார்க்குறாரு, அடுத்த பிரச்சனைன்னு பேசுறாரு. இதை நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். ஒரு மடை திறந்த வெள்ளம் போல பேசுறாரு. இது இல்லாம அவர்கள் ஏதாவது சொன்னா அதுக்கு கவுண்டரும் கொடுக்குறாரு. நீங்க என்ன பேச போறீங்க? ஆனானப்பட்ட அஜித்குமார் மேட்டர் ஊரே பத்திட்டு எரியுது, சும்மா எல்லாம் பேசுறான். நீங்க வந்து அந்த ஃபேமிலி 18 ஃபேமிலி வந்து உங்களை பார்க்குது, எல்லாத்தையும் நைட் உட்காந்து அவங்கள்ட்ட ஆலோசனை பண்றீங்க. மறுநாள் வந்து 2 நிமிஷம் கூட பேசல. இப்போ உங்களுக்கு அந்த ஒட்டுதல் இல்லை, தெரியுதா? அதுதான் நான் எலைட் பாலிட்டிஷியன். ஏன்னா இவர் எலைட் பாலிட்டிஷியன் இருக்கிறதுனால தான் இவருக்கு அந்த இதுக்கு மேல ஒரு கோபம் வர மாட்டேங்குது. நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கோபம் வரும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு அரசியல்வாதி இயல்பா அரசியலுக்குள்ள வருவோம், இல்ல வந்தா பிறகு நடிக்கவா செய்வோம், இந்த கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவோம். இங்க எதுவுமே கிடையாது. அப்படியே தேமையான செத்தவங்க இல்லை சுண்ணாம்பு கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கிறது. அப்புறம் போய் ஜான் ஆரோக்கியசாமி போய் அவன்கிட்ட அதை கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்தா அதை வந்து நடிக்கிறது, ஆக்ஷன் அப்படின்னு. அங்கிள் வாட் அங்கிள், இவர் பேசுறது பாத்துறீங்களா? சாதாரணமா பேசுவார். இங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி மக்களுக்காக, இதுதான் இவருடைய ஸ்லாங், உண்மையான இது. ஆனா அங்கேயே நடிக்க சொல்றான். உடனே நாம் இது பண்ண வேண்டாமா? இல்ல, அந்த ஸ்கிரிப்ட்ல நான் பாக்குறேன், மக்களை பார்த்து பேசவும் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நான் ஆச்சரியமா இல்ல, நான் உள்ளபடியே சார் நான் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நம்பல, நான் அப்புறம் பார்த்துட்டு நான் வலதுபுறம் திரும்பி கையை தூக்கவும் தலையை சொரியவும் அப்படின்னா இருக்கும். அப்போ பக்கா ஸ்கிரிப்டடு. அண்டு ஏன்னா அவருக்கு அதுதான் வரும். ஏன்னா அவர் வாழ்நாள் பூரா அப்படித்தானே வந்திருக்காரு. ஒரு மளிகை பொட்டலமா கட்டி விஜயகாந்த்லாம் இது சினிமால இருந்து தான் வந்தாரு. அவர் எப்படி மக்களுக்கான விஜயகாந்த் அடிப்படையில சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வறுமையை அனுபவிச்சவர். இங்க ஹோட்டல்ல தங்கி சாப்பாட்டு கஷ்டப்பட்டவர். ஆனா ஒரு செல்வந்தர் குடும்பம் தானே அவரு. செல்வந்தர் குடும்பம் இருந்தாலும் வந்தா எவ்வளவு நாள் நீ கோச்சிங் கீச்சிங் ஏதாவது வந்துட்டு வச்சுக்க, துட்டு அனுப்ப மாட்டாங்க. அனுப்புற காசு 10 நாள்ல தீந்துரும். இல்லாட்டி இவர்கள் எதிர்பார்க்குற அந்த இது கிடைக்காது. சினிமாவில் ட்ரை பண்ணி கிடைக்கிற அவமானங்கள் எல்லாத்துக்கும் மேல இவர் ஒரு தலைவராக வரத்துக்கு முன்னாடி அவங்க ஊர்ல எல்லாம் இருந்திருப்பாரு. ஒரு மத்தியதர குடும்பமா தான் இருந்திருப்பாரு. அப்படி இருந்த பொழுது இவர் இந்த தன்னை சுற்றி இருக்கிறவருடைய வறுமை மற்ற விஷயங்கள்லாம் நேரடியா பார்த்துருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு மனசு ஒன்று இருக்கணுங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து வறுமையுடைய உச்சத்தை பார்த்தவர். ஆமா, ஒரு கட்டத்துல எண்டு வாழ்க்கையுடைய நல்ல வசதி அனுபவிச்சாரு. ஆனா அவருக்கு இது மறக்கலைன்னா எப்படி மறக்கலைன்னா, இப்போ நான் வந்து ஒரு லெவல் வந்துட்டேன், காரில் போய்கிட்டு இருக்கிறேன்,
நீங்கள் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன், நீங்கள் வரல சார், இந்த மாதிரி பஸ் பிடிச்சி லேட் ஆச்சு சார், என்ன மாதிரி நீங்களா இது பண்ணுற அப்படி இப்படின்னு திட்டி போயா அப்படி இப்படின்னு திட்டினா நான் மனுஷனே கிடையாது. நானும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸை பிடிச்சி டைம் ஆகிருக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் முன்னாடி கிளம்பணும்பா அதுன்னு சொல்லிட்டு சரி எதாவது பண்ணுங்கன்னு. எம்ஜிஆர் இருந்தால் ஒரு படி மேலே போய் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவாரு. இது வந்து ஒவ்வொருத்தருடைய தன்மைகள். எம்ஜிஆரோட இவரை ஒப்பிடுறாரு, ஆதவர்ஜுனா ஒப்பிடுறாரு சொல்றீங்க. ஆமா. ஆனா இவர்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து உளவியல் ரீதியாவே ஒவ்வொருத்தரோட டச் பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறீங்கன்னா சரி ரைட்டு பத்திரிகைலாம் வாங்கிட்டு பார்த்துருவாங்க, அங்க விசாரிச்சிருவாங்க. ஒரு மண்டபத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்காரு, நகை வந்து 10 சவரம் போடணும், 7 சவரம் தான் வச்சிருக்காரு போல, சாப்பாடு செலவுக்காதுன்னா எல்லாமே நிறைவேறிடும். ஓஹோ. அப்போ வந்து நீங்க வாழ்க்கையில மறப்பீங்களா எம்ஜிஆர்? இப்போ எம்ஜிஆர் வந்து உதவி பண்ணாதான் நீங்க சொல்றீங்க. விஜயுமே இன்னைக்கு தமிழ் சினிமாவும் உச்ச நட்சத்திரம் அவர் தான். அவர் கோடி கூட சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவரும் ஏன் தான தர்மம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது அவருடைய பணம் தானே. தான தர்மம் பண்ண தேவையில்லைங்க, தான தர்மம் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதனா இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க, நீங்க உங்களோட ஆரம்பத்தில் வந்தவங்களை ஏதாவது கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு பேர் தான தர்மம் இல்லை, அது ஒரு உதவி, மனிதாபிமான உதவி. தான தர்மம் அப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு கொடுக்குறாங்கல்ல, இதுதான் வெளியில் காமிக்கிறது, சொல்லாமல் செய்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு துணை நடிகராக இருப்பான், அவன் வந்து அவன் வீட்டில் ஒரு பெரிய நோய் வந்திருக்கும், ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படும். இவருக்கு 2 லட்ச ரூபா ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் இவரை சந்திச்சு வாங்குற அளவுக்கு இவர் ஆக்சசிபிளாக இருக்கணும். ஓஹோ. எம்ஜிஆர்ட்ட அது இருந்தது. நினைச்சா தாமரம் தோட்டத்துக்கு போயிடலாம், அவர் வெளியில பார்க்கவே முடியல கூட நின்றுந்தீங்கன்னா நிறுத்தி என்ன விஷயம் கேட்பாரு. இவர் தொண்டர்கள் கூட பார்க்க மாட்டார் பிறந்த நாள் வெளியில வந்து. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஆக்சசிபிள்னா ஏன் சொல்றேன்னா, அப்படி இருந்தால்தான் நீங்க அவங்கள பார்க்க முடியும். கார்ல இப்படி குனிஞ்சிக்கிட்டு செல்ல நோண்டு போறவங்கலாம் தலைவன் கிடையாது. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அப்படியே வெளியே தான் பார்த்துட்டு போவாங்க, வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லுவாங்க. கட்சி தொண்டர்கள் நிற்கிறாங்க, இந்தந்த பாயிண்ட்ல நிற்கிறாங்க. 3வது நாளும் இவர் நிற்கிறாரு, இந்த இடத்துல இவர் நிற்கிறாருன்னா என்ன விஷயம்னா பிஎஸ்ஓ போய் மனு வாங்குவோம். கலைஞரும் அப்படி வந்தாருன்னா எல்லாரையும் பார்ப்பாரு, பேசுவார், பண்ணுவார். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்களோட இணைய முடியும். துட்டு செலவு பண்ணணும் இல்லை. எம்ஜிஆர் தான தர்மம்னு சொல்கிறோம்ல, அவர் வாழ்க்கையில் ஒரு 1 லட்சம் பேருக்கு பண்ணிருக்காரு வச்சுக்கோங்க, 6.5 கோடி பேர் அவரை நினச்சி பார்க்குறாங்கல்ல, அந்த வைப்பு. நீங்கள் எதுவுமே அப்படி சொல்கிறது. இப்போ எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க, இவர் விஜயோட ஒப்பிட்டா எனக்கு விஜய் கூட இந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இது இருக்குதுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தர்கிட்ட கூட கதை இருக்காது. இல்ல இப்ப கேளுங்களேன், எம்ஜிஆர் பத்தி 100 கதை சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இவருக்கு எப்படி பண்ணாரு, யாராவது இப்ப இருக்கிற உயிரோட இருக்கிறவங்க கேட்டா கூட எம்ஜிஆர் அது பண்ணாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு. எம்ஜிஆர் ஒரு நாடக குழுவை வச்சிருந்தாரு, பெரிய நடிகரா இருந்தப்ப கூட அந்த குழுவை கலைக்கல. ஏன்னு கேட்டா என்ன நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணோன்ட்டு நாடகத்தை சும்மா இருக்க நேரத்துல அவங்களோட நாடக குழுவை நடிப்பாராம். ஓஹோ. அவர் அந்த பொங்கல் பாத்தீங்கன்னா அப்படி கொண்டாடுவாராம். எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு ஒரே கூத்து, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லா இதுவுமே. அந்த ராயப்பேட்டை இப்போ கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, அப்போ அங்கே தான் வீடு. அப்புறம் கவரில் பணம் போட்டு எல்லாத்துக்கும் எவ்வளோ பணம்னு தெரியும். எம்ஜிஆர் வைப்பார் ஒருத்தருக்கு அந்த காலத்தில் 50 ரூபானா, அப்போ சவரன் நகையே 100 ரூபா தான். அப்போ 50 ரூபா வரும், ஒருத்தர் 200 வரும், ஒருத்தர் 400 வரும். அது ஒரு ஜாலி. இந்த மாதிரிலாம் அது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்குறேன். இப்போ விஜய் ஒன்று ஸ்ட்ராங்காக நம்புறாருல சார், இப்போ நம்ம முகத்தை போதும் ஓட்டு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவருடைய முதல் கட்ட பிரச்சாரமானு தெரியல. அவர் ஜனவரி பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஆனால் வந்து இப்போயோ முதல்ல எல்லாத்துக்கும் போயிடுறாரு. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு முழுக்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் திருத்தணி தொகுதி, எங்கள் ஊர் பேர்லாம் வரல, பக்கத்தில் என் சுற்றிக்கிற எந்த தொகுதி பேருமே வரல, திருவள்ளூரை தவிர. அப்போ இந்த மக்கள்கிட்டலாம் போய் சந்திப்பாரா, இல்லை இதுவே போதுமானது நினைக்கிறாரா அவரு? நான் வந்தா ஸ்தம்பிக்கும் அப்படிலாம் பேசுறாரு. நீங்க தொடர்ச்சியா வந்தா ஸ்தம்பிக்காது. எம்ஜிஆர் அப்படியே வந்தா ஸ்தம்பிச்சுச்சா, அதுக்கப்புறம் கூட்டம் வரும். இன்னைக்கு கமலஹாசன் பார்க்கறதுக்கு யாருமே வர போறது கிடையாது. ஆமா, அப்போ அந்த மாதிரி வரும். இன்னும் நீங்க போய் பேசுறீங்க, இப்போ நீங்க சண்டே சாட்டர்டே பேசுறீங்க, அதுல கூட மக்கள் பிரச்சனை தொட்டு பேசுனீங்கன்னா உங்க திருத்தணி மக்களும் அதை ரசிப்பாங்க. நீங்க டாஸ்மார்க் எடுத்து பேசுறாரு வச்சுக்கோங்க, திருத்தணியில இருக்கிற தாய்மார்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், நம்ம விஷயத்த அவர் பேசுறாருப்பா அப்படின்ற ஒரு ஒட்டுதல் வரும். ஆனா நீங்க அந்த அலங்கார வார்த்தைகள் வச்சு டெம்ப்ளேட் வார்டு பேசுனீங்கன்னா அவங்க எப்படி உங்களோட ஒட்டுவாங்கன்னு கேட்குறேன். ரசிகர்கள் கை தட்டுவாங்க. மக்களுடைய நெஞ்சங்களை தோணுன்னா நீங்கள் அஜித்குமார்ல இருந்து, ஆணவ கொலையில இருந்து, டாஸ்மார்க்ல இருந்து, போதை பழக்கத்துல இருந்து, விலைவாசி உயர்வுல இருந்து, மின்கட்டண உயர்வுல இருந்து எல்லாத்தையும் நீங்க தொடணும். அதை தொடணும்னா உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு நியாயமான கோபம் வரணும். அஜித்குமாரை கொண்டான்றது நம்ம சாதாரணமா பார்த்தா இப்போ முதல்வருக்கு எப்படி இருக்கும், சாதாரண செய்தி. அதிகாரிகளுக்கு இது மறைக்கப்பட வேண்டிய செய்தி. ஆமா, என்னையா அச்சா செத்துட்டான், எல்லாம் தான் சாகுறான் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கோ இல்ல பொதுவா ஹென்றி திபனுக்கு அது ஒரு கோபம் கூட்டுற செய்தி தானா அது வரும். ஆமா,
அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் பார்வையில வரும். ஒரு தலைவனுக்கு எப்படி வரணும், கோபமுற்ற செய்தியா வரணும். உனக்கு கோபம் வந்தா தானே உனக்கு கீழே இருக்குன்னு கோபம் வரும். அந்த கோபத்தை கடத்த முடியும். அந்த கோபத்தை நீ கடத்தினா தானே அது அரசுக்கு எதிரான கோபமா மாறும். அரசுக்கு எதிரான கோபமா மாறினா தான் அது அரசுக்கு எதிரான வாக்குகளா மாறும். அப்ப யாரு நமக்காக நின்னாங்கன்னா அவங்களுக்கு போடணும்னு வரும். இதைத்தானே முன்னாடி இருந்த தலைவர்கள் பண்ணாங்க. அப்ப நீங்க பேசவே மாட்டீங்கன்னா இதைத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம் உங்களுக்கு. பேசுங்க, நீங்க அவங்களோட கனெக்ட் ஆகுங்கன்னு. இவர் எப்படி கனெக்ட் ஆகுறாருன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் கனெக்ட் ஆகுற மாதிரி கனெக்ட் ஆகுறாரு. குட்டி கதை எலைட்டா நீங்க கனெக்ட் ஆக முடியாது. ஏழை பங்காளனா கனெக்ட் ஆகணும். அதுதான் பிரச்சனை.